ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீமிஸ் கஃபேவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உஷா சுலகம் சேனல் நேமை மாற்றிட்டோங்க. நம்மளுடைய சேனல் நேம் மீமிஸ் கஃபே. மீமிஸ் கஃபேக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான வாழைப்பூ வடை செய்ய போகிறேங்க. வடை நல்லா உதிராமல் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்துருக்குறேங்க. அந்த சின்ன வாழைப்பூக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேன். கடலைப்பருப்பு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். வாழைப்பூ நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க. வாழைப்பூவில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. பசங்களுக்கு ஒரு முறை டேஸ்டியாக அந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க நம்ம வடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாழைப்பூ வடைக்கு ஒரு சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்குறேங்க. புதினா இருந்தால் கூட நம்ம புதினா சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு ஜாரில் இஞ்சி, பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேங்க. ஃபஸ்ட்டு இது ஒரு சுற்றிக்கலாம். பருப்பு நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டோடு சேர்த்து பருப்பையும் 2 சுற்றி எடுத்துக்கலாங்க. நம்ம ஜாரில் ஒரு 1/4 பருப்பு போட்டு 2 சுற்றி எடுத்துக்கலாங்க. நிறைய பருப்பு போட்டு அரைச்சோன்னா நைஸாக மசிஞ்சிரும். நம்ம 1/4 போட்டு அரைக்கும் போது பருப்பு நல்லா ஒன்றும் பாதியமாக இருக்குங்க. இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் ஊற வச்சுருந்த எல்லா பருப்பையும் அரைச்சி கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவில் சேர்த்துட்டோங்க. இதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த கடலைப்பருப்புங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கரம் மசாலா, உப்பு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாவு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கையில் எடுத்து பிடிச்சி பாருங்கள். நமக்கு நல்லா பிடிச்சி வரணும். நமக்கு பிடிச்சி வராமல் நம்ம அப்படியே தட்டி போட்டோன்னா எண்ணெயில் பிரிஞ்சு போயிடுங்க. பாருங்கள் எப்படி கையிலே மாவு உதிருது. இந்த மாதிரி இருக்கும்போது 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நம்ம நல்லா மாவு பசைஞ்சோன்னா நல்லா நமக்கு பிடிக்க வருங்க. பாருங்கள், நான் 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து நல்லா மாவு கலந்து விட்டேன். நல்லா வடை மாதிரி தட்டுறதுக்கு நல்லா மாவு பிடிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சோன்னா நமக்கு உதிராது, எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் சூப்பராக இருக்குங்க. நானும் ஆரம்பத்தில் கடலை மாவுலாம் சேர்க்க மாட்டேங்க, அப்படியே தான் சுடுவேன். எண்ணெயில் போட்டதுமே பிரிஞ்சு போயிடும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடலை மாவு சேர்த்து நம்ம சுட்டோன்னா பிரிஞ்சு போகாதுங்க, சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எடுத்துருக்குறேங்க. கடலெண்ணெயில் பொரிக்கும் போது வடை நல்லா வாசனையாக இருக்குங்க. முதல்ல நாம் வடை மாவுங்களை இந்த மாதிரி ரவுண்டாக டைட்டாக உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய 2 உள்ளங்கையும் வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்து ஆயிலில் போடலாங்க. இந்த மாதிரி நம்ம டைட்டாக போட்டோன்னா நமக்கு உதிராது, நல்லா நின்று நிதானமாக வெந்து வருங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ஆயில் ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்கணுங்க. ரொம்ப சூடு கம்மியாக போட்டோன்னா பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நம்ம தட்டி வச்ச வடைங்களெல்லாம் போட்டுடலாங்க. போட்ட உடனே திருப்பக்கூடாது. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். போட்ட உடனே கரண்டி போட்டு திருப்பினோன்னா வடையெல்லாம் உதிர்ந்து போயிடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆரோக்கியமான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், ஒரு வடை கூட உதிரலைங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளுடைய மீமிஸ் கஃபேக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.